ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் போர் உலக நாடுகளுக்கு பல முக்கியமான பாடங்களை கற்பிச்சிருக்கு. உலகின் இரண்டாவது வலிமையான ராணுவமான ரஷ்யாவை உக்ரைன் அப்படிங்கிற ஒரு சிறிய நாடு கிட்டத்தட்ட 25 நாட்களுக்கு மேலா எதிர்த்து சண்டையிட்டு வருது. இந்த சண்டையில இரண்டு தரப்புக்கும் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா உக்ரைன் இரண்டாம் தர ஆயுதங்களா கருதப்படக்கூடிய ஸ்டிங்கர் மிசைல்ஸ், ஜாவலின் ஆன்டி டேங்க் மிசைல் மற்றும் மீடியம் ஆல்டிடியூட் ட்ரோன்களை வைத்து ரஷ்ய படைகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்காங்க. அதுல குறிப்பா உக்ரைன் துருக்கியிடமிருந்து வாங்கிய பைரக்டர் TB2 ட்ரோன்கள் சிறப்பா செயல்பட்டிருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த ட்ரோன் ஒரு மீடியம் ஆல்டிடியூட் ட்ரோன் தான். ஆனா ரஷ்ய படைகளுக்கு எதிராக பல முக்கியமான தாக்குதல்களை நிகழ்த்தி இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த வீடியோல ஒரு மாடர்ன் வார்ஃபேர் சினாரியோல ட்ரோன்களோட முக்கியத்துவம் என்ன, இந்தியா தன்னோட ட்ரோன் திட்டத்தை எப்படி முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே யுத்தம் தொடர்ந்து நீண்டு கொண்டே போகுது. கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு மேலா யுத்தம் நடந்து வருது. இந்த யுத்தத்துல ட்ரோன்களோட செயல்பாடு மிக சிறப்பா இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உக்ரைன் ரஷ்யாவிற்கு எதிராக தன்னோட ட்ரோன்களை பயன்படுத்தி பல முக்கியமான தாக்குதல்களை நிகழ்த்தி இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த தாக்குதல்களை மேற்கத்திய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமா பார்க்கிறாங்க. ரஷ்ய படைகள் உக்ரைன் நகரங்கள் மீது தீவிரமான ஏவுகணை தாக்குதல் நடத்தினாலும் உக்ரைன் தன்னோட ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்ய படையினருக்கு கடுமையான ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறாங்க. குறிப்பா உக்ரைனுக்குள் முன்னேறி வரக்கூடிய ரஷ்ய படையினர் மீது துருக்கி ட்ரோன்களை கொண்டு உக்ரைன் மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்துறாங்க. துருக்கி இந்த பைரக்டர் TB2 ட்ரோன்களை 12 நாடுகளுக்கு மேலா ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அசர்பைஜான், எத்தியோப்பியா, பாகிஸ்தான், போலந்து, கத்தார், மொராக்கோ, துர்க்மெனிஸ்தான், உக்ரைன் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யா தங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை டிப்ளாய் செய்வதற்கு முன்பு யாரும் எதிர்பார்க்காத விதத்துல இந்த ட்ரோன்கள் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. துருக்கியுடைய இந்த பைரக்டர் TB2 ட்ரோன்கள் ஒரு மீடியம் ஆல்டிடியூட் ட்ரோன், மிகவும் குறைவான வேகத்துல பறக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்களோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னேச்சர் மிக பெரிதா இருக்கும். இந்த ட்ரோன்களோட ரடார் கிராஸ் செக்ஷன் மிக அதிகமா இருக்கு. அதனால இந்த ட்ரோன்களை ரடார்கள் மிக எளிதா கண்டுபிடித்துரும். இவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் இந்த ட்ரோன் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். ரஷ்யா யுத்தத்தோட தொடக்கத்துல தன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டிப்ளாய் செய்யாத நேரத்துல இந்த ட்ரோன்கள் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இப்போ ரஷ்யா தன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை டிப்ளாய் செஞ்சதனால இந்த ட்ரோன்களோட செயல்பாடுகள் முன்பு போல சிறப்பா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அது மட்டும் இல்லாம யுத்தம் நடக்கக்கூடிய பகுதி மலைகள் கொண்ட பகுதி கிடையாது, சமவெளி பகுதி. இதனால ரடார்கள் இந்த ட்ரோன்களை மிக எளிதா கண்டுபிடித்துரும். ரஷ்யா இந்த யுத்தத்துல ஆர்கனைஸ்டா பல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை அதிக எண்ணிக்கையில டிப்ளாய் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த ட்ரோன்கள் மிக எளிதா ரஷ்யாவின் ரடார்கள்ல சிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இதற்காக உக்ரைன் ராணுவம் இப்ப என்ன செய்றாங்க அப்படின்னா, இந்த ட்ரோன்களை ரடார்கள்னால கண்டுபிடிக்க முடியாத குறைவான உயரத்துல பறக்க வைக்கிறாங்க. அப்படி பறந்து செல்லும் பொழுது ரஷ்ய படை நடமாட்டம் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துறாங்க. இதன் மூலமா ரஷ்ய படைக்கு எந்நேரமும் இந்த ட்ரோன்கள் மூலமா அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கு. சமீபத்துல பிரிட்டன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பென் வாலஸ் பிரிட்டன் நாட்டு பாராளுமன்றத்துல உக்ரைன் யுத்தம் குறித்து ஒரு பிரீஃபிங் கொடுத்தாரு. அந்த பிரீஃபிங்ல இந்த பைரக்டர் TB2 ட்ரோன்களை குறித்து வெகுவா பாராட்டி பேசியிருந்தாரு. பைரக்டர் TB2 ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைன் ராணுவம் க்ளோஸ் ஏர் சப்போர்ட் வேலைகளை செய்றாங்க. அதே போன்று இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்ய கட்டுப்பாட்டு
செயல்பாட்டில் இருக்கக்கூடிய தொலைதூர இலக்குகளையும் தாக்கி அழிக்கிறாங்க. இந்த ட்ரோன்கள்ல இருந்து லாய்டரிங் யூனிட்ஸ் லான்ச் செய்து ரஷ்யாவின் ஆர்ட்டிலரி யூனிட்ஸ் மற்றும் சப்ளை லைன்ஸ் கடுமையா தாக்குறாங்க. இந்த காரணங்கள்னாலதான் ரஷ்ய படையின் அட்வான்ஸ்மெண்ட்ல மிகப்பெரிய தேக்க நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. உக்ரைன் இந்த ட்ரோன்கள்ல இருக்கக்கூடிய வீடியோ கேமராக்களை பயன்படுத்தி ரஷ்ய ராணுவத்தின் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்களை படம் எடுக்கிறாங்க. இந்த வீடியோக்களை பயன்படுத்தி ரஷ்யாவிற்கு எதிரான இன்ஃபர்மேஷன் வார அவங்க நடத்துறாங்க. இன்ஃபர்மேஷன் வார் அப்படிங்கிறது உக்ரைன் யுத்தத்துல தோத்தாலும் ஜெயிப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துவது. உக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதல் வீடியோக்களை வச்சு ஒரு மிகப்பெரிய புரோபகண்டா கேம்பெயினை ரஷ்யாவிற்கு எதிராக நடத்தினாங்க. துருக்கி இந்த TB2 ட்ரோன்களை உக்ரைனுக்கு 2019 வருடமே விற்பனை செஞ்சிட்டாங்க. இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி ஈஸ்டர்ன் டொன்பாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் மீது பல வெற்றிகரமான தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. துருக்கி உக்ரைனுக்கு எத்தனை ட்ரோன்களை விற்பனை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வெளியே சொல்ல மறுத்துட்டாங்க. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் 20 முதல் 50 TB2 ட்ரோன்களை துருக்கி உக்ரைனுக்கு விற்பனை செய்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு TB2 ட்ரோனோட விலை $2 மில்லியன் அமெரிக்க டாலர். இந்த ட்ரோன்களை தயாரிப்பது பைரக் டிஃபென்ஸ் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனத்தை துருக்கி அதிபர் எர்டோகனுடைய மருமகனான செல்சுக் பைரக்டர் அப்படிங்கிறவர் நடத்துறாரு. இப்போ சமீபத்துல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க பாராளுமன்றத்துல உரை நிகழ்த்தினாரு. இந்த உரைக்கு பிறகு அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆன்டி ஏர்கிராப்ட், ஆன்டி ஆர்மர் மற்றும் அமெரிக்காவின் அதிநவீன ட்ரோன்களை உக்ரைனுக்கு கொடுக்க முன் வந்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா உக்ரைன்ல ட்ரோன்களின் செயல்பாடு மிகவும் சிறப்பா இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. துருக்கி நாட்டின் பைரக்டர் TB2 ட்ரோன்கள் இதற்கு முன்பும் பல யுத்த களங்கள்ல சிறப்பா செயல்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா லிபியால நடந்த யுத்தத்திலையும் மிக முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. இப்போ சமீபத்தில் நடந்த அர்மீனியா அசர்பைஜான் யுத்தத்துல அசர்பைஜான் அர்மீனியாவுடைய டேங்குகளை இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி சின்ன பின்னமா ஆக்கிட்டாங்க. அதே போன்று துருக்கியும் சிரியால நடந்த யுத்தத்திலையும் இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி குர்திஷ் படையினர் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. பைரக்டர் TB2 ட்ரோன்கள் தன்னோட முதல் பறத்தல 2014 வருடம் மேற்கொண்டுச்சு. கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு மேலா துருக்கி படையில் இந்த ட்ரோன்கள் செயல்பாட்டில் இருக்கு. இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரோன்களை இயக்கக்கூடிய கண்ட்ரோல் ஸ்டேஷனை ஆபரேட் பண்றதுக்கு 3 நபர்கள் தேவைப்படுவாங்க. இந்த ட்ரோன் 6.5 மீட்டர் நீளம் கொண்டது. ட்ரோனோட விங் ஸ்பேன் 12 மீட்டர். விங் ஸ்பேன் அப்படிங்கிறது ட்ரோனோட ஒரு ரெக்கை முனையில இருந்து அடுத்த ரெக்கை முனை வரைக்கும் உள்ள தூரம். இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 700 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள்ல 150 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த ட்ரோன்களை இயக்குறதுக்கு 75 கிலோவாட் திறன் கொண்ட இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் வித் இன்ஜெக்டர் பயன்படுத்தப்படுது. இந்த ட்ரோன்னால அதிகபட்சமா 220 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோனோட ரேஞ்ச் 150 கிலோமீட்டர். இந்த பைரக்டர் TB2 ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 25,000 அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும். பைரக்டர் TB2 ட்ரோன்கள்னால தொடர்ந்து 27 மணி நேரம் பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள்ல 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி லேசர் கைடட் யூனிட்ஸ், லாங் ரேஞ்ச் ஆன்டி டேங்க் மிசைல், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ், லேசர் கைடட் ராக்கெட்ஸ், ஆன்டி சர்ஃபேஸ் லான்ச் மோட்டார் யூனிட்ஸ் போன்ற பலவிதமான ஆயுதங்களை ஏவி தாக்குதல் நடத்த முடியும். இந்த ட்ரோன்களோட விலை மிக குறைவா இருந்தாலும் ஒரு யுத்த களத்துல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுது. ஒரு அதிநவீன ஃபைட்டர் ஜெட் செய்யக்கூடிய வேலைகள்ல 80% வேலைகளை இந்த ட்ரோன்கள்னால செய்ய முடியுது. அதனாலதான் உலகின் அதிநவீனமான அமெரிக்க படை கூட அதிக எண்ணிக்கையில ட்ரோன் தாக்குதல்களை நடத்துறாங்க. ஏன்னா ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துறது மிகவும் ரிஸ்க் குறைவானது, செலவும் மிக குறைவானது. அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் போர்ல இந்த ட்ரோன்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இப்போ சமீபத்தில் அறிவிச்சிருக்க
$800 மில்லியன் அமெரிக்க டாலர் மிலிட்டரி எய்ட்ல அதிக எண்ணிக்கையிலான ட்ரோன்களை உக்ரைனுக்கு வழங்க முன் வந்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவுடைய ஸ்விட்ச் பிளேட் ட்ரோன்ஸையும் உக்ரைனுக்கு கொடுக்க முன் வந்திருக்காங்க. ரஷ்ய விமானப்படை மீது தாக்குதல் நடத்துறதுக்கு 800 ஸ்டிங்கர் ஆன்டி ஏர்கிராப்ட் சிஸ்டங்கள், 100 கிரனேட் லான்ச்சர்கள், 20 மில்லியன் ரவுண்ட் ஸ்மால் ஆர்ம்ஸ் அம்யூனிஷன்ஸ் உக்ரைனுக்கு வழங்க முன் வந்திருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா போர்ல இருந்து இந்தியா ட்ரோன்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியா ருஸ்டம் 2 அப்படிங்கிற ட்ரோனை உருவாக்கி வர்றாங்க. இந்த ட்ரோன் துருக்கி நாட்டின் TB2 ட்ரோனோட செயல்திறனுக்கு நிகரான ட்ரோன். ஆனா இந்த ட்ரோனோட டெவலப்மெண்ட்ல கால தாமதம் ஏற்பட்டு வருது. இது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு நல்ல விஷயம் கிடையாது. முதல்ல இந்திய ராணுவம் DRDO மீது நம்பிக்கை வைத்து அவங்க டெவலப் செய்யக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தப்படும் போதுதான் அந்த ஆயுதங்கள்ல உள்ள குறைபாடுகளை கண்டுபிடித்து சரி செய்ய முடியும். நம்ம பயன்படுத்தாமலே இருந்தா ஆயுதங்கள்ல உள்ள குறைபாடுகளை கண்டுபிடிக்க முடியாது. கடைசி வரைக்கும் டெவலப் செஞ்சுட்டு தான் இருக்கணும். அடுத்து ட்ரோன் டெவலப்மெண்ட்ல அதிக எண்ணிக்கையிலான தனியார் நிறுவனங்களை அனுமதிக்கணும். தனியார் நிறுவனங்களை ட்ரோன் டெவலப்மெண்ட்ல அனுமதிச்சோம் அப்படின்னா எப்படி K9 வஜ்ரா ஹபிட்ஸ்டர்களை அதிவிரைவா இந்திய படைக்கு சப்ளை செஞ்சாங்களோ அதே போன்று இந்தியாவுடைய ருஸ்டம் 2 ட்ரோன் ப்ராஜெக்டையும் அதிவிரைவா முடிக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா இன்னும் ட்ரோன் டெக்னாலஜில அடுத்த நாடுகளை நம்பி இருப்பது அவ்வளவு சரியான விஷயமா தெரியல. அதனால கூடிய விரைவில் இந்தியா தன்னோட சொந்த தயாரிப்பு ட்ரோன்களை படையில் இணைத்து பயன்படுத்தணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.